பல்வேறு பெரியோர்கள், அருமையாக உரை நிகழ்த்திய சகோதரி பர்வீன் அவர்கள், என் மகள் வயதுடைய மதிப்பிற்குரிய மதிவதனி அவர்கள், ஆஸ்திகமும் நாஸ்திகமும் பகை இல்லை, அப்பாவும் மகளுமாவும் இருக்கலாம், ஒரு தப்பும் கிடையாது. அருமை மகள் மதிவதனி அவர்களுக்கும் அரசியல் பிரமுகர்கள், வருகை தந்திருக்கிற அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம், வாழ்த்து. எனக்கு ஒரு நெருடலான ஒரு தலைப்பு, தமிழ்நாடும் ஆன்மீகமும் கடந்த 4 ஆண்டுகளாக ஏற்பட்டதை பற்றி என் பாசத்திற்குரிய சகோதரர் ஐயா அறநிலையத்துறை அமைச்சர் அவர்கள் பணியை கொடுத்திருக்கிறார். நீங்கள் தமிழ்நாட்டு வரலாறுலேயே எடுத்தீங்கன்னா ஒவ்வொரு தேர்தல்லையும் இஷ்யூ அப்படின்னு ஒன்று இருக்கும். மாநிலத்தில் வெல்லுகிற கட்சிக்கும் போராடுகிற கட்சிக்கும் இடையில இஷ்யூன்னு ஒன்று வரும். ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு போராட்டம் மையமாக இருக்கும். ஆனால் ஒரு பெரிய ஆச்சரியம், இது வரைக்கும் எந்த காலகட்டத்திலும் இந்து சமயம் அப்படிங்கிறதோ இந்து சமய அறநிலையத்துறை என்பதோ ஒரு இஷ்யூவாக எலெக்ஷனில் வராது. ஏன்னா அது ஒரு 7வது 8வது பிரச்சனையாக இருக்கும். அது தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகளுக்குள்ள ஏற்படக்கூடிய பிரச்சனையில் ஒரு மெயின் இஷ்யூவாகவே இருக்காது. ஆனால் கடந்த 4 ஆண்டுகளாக இந்து மத பாதுகாப்பு இப்படிங்கிற போர்வை, அந்த வார்த்தையை சொல்லி சொல்லி இந்து சமய அறநிலையத்துறைய இஷ்யூவா ஆக்கின காலத்தில் இதை சமாளிக்கிறதுக்கு ஒரே சரியான ஆள் இவர் தான் அப்படின்னு நம்முடைய முதல்வர் அவர்களுடைய நம்பிக்கையை பெற்ற நம்பிக்கை நட்சத்திரம். இந்த வேலையை விட்டு கொடுத்தா முடிச்சிருவாரு அப்படின்னு அவர் ரொம்ப பாராட்டி நீங்கள் சொன்னீங்க. ஒரே நாளில் விழாவை ஏற்பாடு செய்தார் அப்படின்னு. ஒரே நாளில் விழாவை அவர் ஏன் ஏற்பாடு செய்ய முடிகிறது என்றால், ஒரே தாளில் மத்திய அரசினுடைய செல்வாக்கை வீழ்த்துகிற ஒரு முதல்வர் கையில் இருப்பதால். ஒரே தாள் சார், உச்ச நீதிமன்றத்தில் போய் ஒரு ஆர்டர் வாங்கினார் பாருங்க. அன்னைக்கே நம்பால் ஒருத்தர் இந்த ஊரில் உட்காந்துருக்காரு பாருங்க, சும்மா சாப்பிட்டுக்கிட்டு ஒரு ஆள், அவர் சொல்லாமல் எனக்கு தூக்கம் வருது, சும்மா சாப்பிட்டுக்கிட்டு உட்காந்துருக்காரு பாருங்க. அவருக்கு எவ்வளவு பெரிய அவமானம் தெரியுங்களா? நீ கையெழுத்து போட்டாலும் ஒண்ணுதான், போராட்டியும் ஒண்ணுதான், நீ இருந்தாலும் ஒண்ணுதான், இல்லைனாலும் ஒண்ணுதான், நீ சாப்பிட்டாலும் ஒண்ணுதான், பட்டி இருந்தாலும் ஒண்ணுதான், நீ இருந்தும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு உச்ச நீதிமன்றம் அறிவிப்பதற்கு ஒரு தாளில் உத்தரவு வாங்கியவர் முதல்வர், ஒரு நாளில் விழா ஏற்பாடு செய்தவர் அவரது அமைச்சர். எவ்வளவு பெரிய விஷயம் சார்! நீ கையெழுத்து போட்டா என்ன, போட்டாட்டு என்ன, சட்டம் தான். இதை விட அவமானம் வாழ்க்கையில் இருக்காது. அதாவது மானம்னு ஒன்று இருந்தா அவங்களுக்கு அவமானம் அப்படின்னு இது புரியும். அதுக்கு மேலே நான் சொல்ல விரும்பல. ரொம்ப முக்கியம் இது. நீ இருந்தாலும் இல்லைனாலும் ஒன்றும் இல்லைன்னா எவ்வளோ பெரிய அவமானம். அதை பெற்று தந்த உரிமை. அது மட்டும் இல்லை, உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அதை சுற்றறிக்கையாக எல்லா மாநில கவர்னர்களுக்கும் அனுப்புங்கள். நாங்கள் ஏன் இவ்வளவுதான் உங்க பவர் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க என்று இந்தியா முழுவதும் ஆளுநர்களின் அதிகாரம் இவ்வளவுதான் என்பதை தமிழ்நாடு தான் நிர்ணயித்தது. எவ்வளவு பெரிய விஷயம். இதுல அந்த தமிழ்நாட்டில் சமயத்துறை, அதையே எனக்கு அவர் பேச கூப்பிட்டார்னா, 50 ஆண்டுகளா நான் அதில் இருக்கிற A to Z எனக்கு தெரியும். ஒவ்வொரு காலகட்டத்தில் சமய தலைவர்கள் இங்க வந்தது. இப்போ மதுரை மடத்தில் இருக்கிறவர், அவருக்கு முன்னர் இருந்த அருணகிரி, அவருக்கு முன்னாடி இருந்தவர், 3 தலைமுறையாக எனக்கு தெரியும். தருமபுர மடத்தில் இவரை தெரியும், இவருக்கு முந்தினவரை தெரியும், அதுக்கு முன்னாடி இருந்த சன்னிதானத்தை எனக்கு தெரியும். இப்படி 3 தலைமுறையாக பார்த்து அந்த துறையில் நான் இருக்கிறவன். இப்போ இருக்கிற விஜயேந்திரர், அவர் பட்டம் கட்டவரை தெரியாது, அவருக்கு முன்னாடி இருந்த ஜெயேந்திரர், அவருக்கு முன்னாடி இருந்த மகா பெரியவர், எல்லாமே எனக்கு நல்லா தெரியும். 50 ஆண்டுகளாக சமய உலகத்தில் நான் பயணித்துக் கொண்டிருக்கிறவர். இதில் இந்த கடந்த 4 ஆண்டுகளாக மிகப்பெரிய பிரச்சனையை வைத்து ஒரு குறிப்பிட்ட கூட்டம் பெருசா இந்து மதத்துக்கு இது விரோதமானது. இந்த ஒன்று முதல்ல புரிஞ்சுக்கங்க. கொள்கை வகுக்கும் போதே தந்தை பெரியாருடைய இயக்கத்திலிருந்து வெளியில் தனித்து வருகிற போதே பேரறிஞர் அண்ணா ஒரு வார்த்தை சொன்னார். நாங்கள் தேவையற்ற சமய பிரச்சனைகளை இனிமேல் பேச விரும்பவில்லை, கடவுளை பற்றிய விமர்சனங்களை செய்வதை நாங்கள் விரும்பவில்லை, அதனால் ஒன்றே குலம்,
ஒன்றே தேவன் என்று திருமூலர் திருமந்திரத்தின் கோட்பாட்டை அறிவித்தார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.